காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, முத்துவும் மீனாவும் சரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. யார் வந்துட்டு அவரை நம்மளோட சத்யாவை கடத்திட்டு போயிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து அந்த சிட்டி ரவுடி பையன் சிட்டி இருக்கானே அவன் வந்து நம்மளோட சத்யாவை கடத்திட்டு போகிறது கேமராவில் தெரியுது. ஸோ அதை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க. லைக் நம்மளோட மீனா வந்துட்டு இதுங்க பாருங்க சத்யாவை அவன் தான் கடத்திட்டு போகிறான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரி சரி நீ அழாத இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த கேமராவில் பார்க்குறத கம்ப்யூட்டரில் பார்த்ததை அப்படியே அவர் வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு சரி அந்த ஃபோன் நம்பர் லைக் அந்த வண்டியை நம்பரையும் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு வண்டி நம்பர் என்னது, சிட்டி தான் கடத்திருக்கான் அப்படின்ற எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டாரு. சரி நம்ம அடுத்தது வந்துட்டு இதை வந்து நமக்கு உடனே போகணும் அப்படின்னா இப்போ அவங்க மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னா உடனே வந்து கண்டுபிடிச்சிடலாம்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணி கண்டுபிடிக்க டைம் ஆயிடும். இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது சத்யா எக்ஸாமுக்கு. அதனால நம்ம வந்து இங்கே போயிடலாம், சைபர் கிரைமில் போய் அவனோட அந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்க முடியுதா, அந்த வண்டி நம்பரு நம்ம சத்யா ஃபோன் நம்பர் வச்சு கண்டுபிடிக்க முடியுதா நான் பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, இங்கே ரொம்ப பயமாக இருக்குது, அவனுக்கு இதுதான் கடைசி எக்ஸாம், இதுதான் அவனோட லைஃப், அவன் இந்த எக்ஸாம் மட்டும் நல்லா பண்ணிட்டானா அவனோட லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னு நம்மளாம் யோசிக்கும் போது இப்படி நடக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்றாங்க. பட் இவர் சொல்கிறார் வேணாம், அங்கே சீதா ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பா, நீ வீட்டுக்கு போய் சீதா கூட பேசிட்டு சீதாக்கு நீ ஆறுதல் சொல்லு, ஸோ நாங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முத்து அண்ட் செல்வம் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே சீதா யோசிச்சுட்டு இருக்காங்க, மாமா கிட்ட சொன்னோம் இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷனும் வரலையே, சரி அவர்கிட்ட சொல்லுவோம், ஏன்னா அவர் டிராஃபிக் போலீஸ் தானே, அவர் எப்படினாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அருண் கிட்ட அவருங்க பதட்டமாக பேசுகிறாங்க. அவரும் கேட்குறாரு, என்னாச்சு வேலைக்கு போகலையா, ஏன் டென்ஷனாக இருக்க அப்படின் போது, என் தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்துட்டு இப்படி நேற்று வந்து ஃபுட் டெலிவரி பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சுட்டு வரேன்னு சொன்னான், இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது, அவனை பார்த்தா இன்றைக்கி காலையில் வரவே இல்லை, பயமாக இருக்குது அப்படின் போது, அவன் அப்படியே நேராக காலேஜுக்கு எதுக்காவது போயிருந்துருப்பான் அப்படின் போது, இல்லைங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவன் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின் போது, அவனுக்கு வேறு ஏதாவது விரோதம் இருக்கா அப்படின்னு அருண் கேட்குறாரு. ஆமாம், அவன் கொஞ்ச நாள் ஒரு ரவுடி பையன் கூட பழகிட்டு இருந்தான், அவன் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தான், அதுக்கப்புறம் அவனை பற்றி புரிஞ்சு விலகி குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி படித்து வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கான், இன்றைக்கி கடைசி எக்ஸாம் வேறு இருக்குது, எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுங்க அவனை அப்படின் போது, சரி நீ பயப்படாத, அவனோட ஃபோன் நம்பர் கொடு, உன் தம்பியோட ஃபோன் நம்பர் கொடு, அதை வச்சு கடைசியாக எங்கே அவனோட லொக்கேஷன் காட்டுதுன்னு வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன், சைபர் கிரைமில் கேட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கேட்குறாரு. ஸோ சீதாவும் அனுப்புகிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே நம்ம முத்து அண்ட் செல்வம் அங்கே சைபர் கிரைமுக்கே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, சரி இப்படி எங்கள் வீட்டு பையனை காணோம், என்னோட மச்சான் தான் நைட் இப்படி ஃபுட் டெலிவரி பண்ணி போனான், அதுக்கப்புறம் காணோம், எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குது, அவனுக்கு ஆகாத ஒருத்தன் அவனை கடத்திருப்பானு தோணுது, அவன் படிக்கணும் சார், அவனுக்கு இன்றைக்கி எக்ஸாம் வேறு இருக்குது, முடிஞ்சிருச்சுன்னா அவன் இன்றைக்கி எக்ஸாம் முடிக்கலன்னா அவன் லைஃபே காலியாயிரும் அப்படின் போது, அதனால நீங்கள் நான் அவனோட ஃபோன் நம்பர் நாங்கள் தரோம், அவன் எங்கே கடைசியாக அவன் லொக்கேஷன் காட்டுதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் வந்து கேட்டாலாம் நாங்கள் பண்ண மாட்டோம், எங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கேட்கணும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது அவங்க ப்ரொசீஜர், எங்கள் ப்ரொசீஜரே இதுதான், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கேட்கணும், இல்லைனா வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வரணும், அப்படி ஏதாவது வந்தால் தான் நாங்கள் சைபர் கிரைம் நாங்கள் எங்களோட வேலையை நாங்கள் பார்க்க முடியுமே தவிர நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காமலாம் உங்களுக்கு நாங்கள் எந்த அட்ரஸும் கொடுக்க முடியாது அப்படின் போது, சரி இல்லை சார் போலீஸ்க்கு போனால் ரொம்ப லேட் ஆகும், அவனுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும், அதனால தான் நாங்கள் இப்படி வந்து கேட்குறோம் போது, சார் எங்கள் ப்ரொசீஜர் இதுதான், எங்களுக்கு நாங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், அதனால நீங்களாம் வந்து கேட்டாலாம் நாங்கள் பண்ண முடியாது, போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்றார். இவரும் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு விரக்தியில் நம்மளோட முத்து போயிட்டுருக்கிறாரு. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அருண் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஆஃபீஷியல்ஸ் கிட்டலாம் காண்டாக்ட் பண்ணி லைக் இந்த சைபர் கிரைமில் பேசி அட்ரஸ் வாங்கிடுறாரு, எங்கே கடைசியாக காட்டுது அப்படின்றது. ஸோ அருண் வந்துட்டு சீதாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, நான் சைபர் கிரைமில் பேசிட்டேன், லொக்கேஷன் காட்டுது, நான் போய் பார்க்குறேன் அப்படின் போது சீதா இருந்துட்டு இல்லை வேண்டாம், லொக்கேஷன் மட்டும் நீங்கள் அனுப்புங்க, நான் ஆல்ரெடி எங்கள் மாமாட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் மாமாவும் தேடிட்டு தான் இருக்கார், நீங்கள் லொக்கேஷன் சொன்னீங்க அப்படின்னா எங்கள் மாமா அங்கே போய் பார்த்துருவாரு அப்படின்னு அருண் சொல்கிறாரு. சாரி அப்படின்னு சீதா சொன்னதும் அருண் அட்ரஸை அனுப்பி விட்டுறாரு. ஸோ சீதா ஃபோன் பண்ணி இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க முத்துக்கிட்ட, மாமா இதுதான் வந்து அவன் சத்யா கடைசியாக இருக்கிற இடம்னு சொல்லி லொக்கேஷன் இருக்குது, நீங்கள் இதை பார்த்து இங்கே போய் பாருங்கள் மாமா அப்படின் போது, உனக்கு எப்படி வாங்கினேன், நாங்களும் சைபர் கிரைமில் போய் கேட்டோம், எங்களுக்கெல்லாம் கிடைக்கல, எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்போது, இல்லை என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு போலீஸ் தெரியும், அதை வச்சு தான் அன்அஃபிஷியலாக இதை வாங்கினேன் அப்படின்னு. சரி அதெல்லாம் இப்போ பேச டைம் இல்லை, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
முத்து கிளம்பிடுறார். அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மீனாவும் சரி அவங்க அம்மாவும் சரி ரொம்ப பதட்டமாக வராங்க. ஏன்னா மீனா நேராக போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. ஐயோ என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? ஏன் சீதா நான் காலையில் கேட்கும் போது நீ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டில் படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னேன், ஆனால் அவனை காணோன்னு மீனா சொல்கிறான் போது ஆமாம்மா ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கு அப்படின் போது என் குடும்பத்துக்கு ஏன் இப்படிலாம் நடக்கணும்? அந்த பையனை நினச்சி தான் அப்பா ரொம்ப கவலைப்படுவார். அப்பாவோட ஆசையே 3 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு தான். அதுலேயும் சத்யா நல்லபடியாக ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான். நான் எவ்வளோ சொல்லிட்டேன், எவ்வளோ சொல்லி பார்த்தேன், சிட்டி கூட பழகாதடா, அவன் மோசமானவன், பழகாதன்னு சொன்னேன். இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பார்த்தியா? என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், சத்யாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று அப்படின்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ற மாதிரி அம்மா ரொம்ப அழுகுறாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்கம்மா, நான் வந்து அவன் எங்கே இருக்கான்ற கடைசி அவன் எங்கே இருக்கான்ற அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு, மாமா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சீதா ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க அம்மாவை. ஸோ என்னதான் சீதாவும் மீனாவும் அம்மாவும் ஆறுதல் பண்ணாலும் மீனாவும் தனியாக வந்து அழுகுறாங்க. அப்போ நம்ம சீதா சொல்கிறாங்க, அக்கா நீயும் அழுதா எப்படிக்கா, மாமா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளோட சத்யா அண்ட் சிட்டியை காமிக்கிறாங்க. லைக் சிட்டி சொல்கிறாரு, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் சத்யா, என் கூட வந்து சேர்ந்துருன்னு சொன்னேன், கேட்டியா? நீ என்ன பண்ண போகிற? இப்போ படித்து ஒரு வேலைக்கு போனாலும் 30,000 40,000 தருவாங்க, அவ்வளோதானே. அதுக்கு என்கிட்ட வந்து வேலை பார்க்க வேண்டியதானே. என்ன கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறேன், கணக்கு வழக்கு பார்க்க தெரியுமில்ல, அது என்கிட்ட பார்த்தா நான் உனக்கு சம்பளம் தர போகிறேன் அப்படின்னு நான் எவ்வளோ கேட்டேன், நீ செஞ்சியாடா? நீயும் முத்தும் சேர்ந்து என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினீங்க. ஏண்டா நம்ம 2 பேரும் ஒன்றா ஃப்ரெண்டாக சுற்றுனோம், கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போன்னு பேசினோம், ஆனால் நீ மட்டும் கடைசியில் கலண்டிக்கிட்டு நல்லவனாக மாறிடுவேன், நான் மட்டும் இதே ரவுடி பையனாக இருக்கணுமா அப்படின் போது சத்யா சொல்கிறார், இங்கே பாரச்சிட்டி எனக்கு இதெல்லாம் வேண்டான்னு தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன். அண்ட் நீயும் நானும் ஒன்றா ஃப்ரெண்டாக இருக்கலான்னு தான் சொன்னோம். எனக்கு அப்போ உன்னை பிடிச்சிருந்துச்சு, நீ என் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை தேவைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கன்றது எனக்கு என்றைக்கு புரிஞ்சிருச்சோ அன்றைக்கே நான் உன்னை விட்டு விலகிட்டேன். இதெல்லாம் வேண்டாம், என் குடும்பம் தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம்னு போயிட்டுருக்கேன், இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் இருக்கேன், என்னை விடு அப்படின் போது அதை எப்படிரா நீ படித்து நல்லவனாக மாறிடுவேன், நான் மட்டும் இப்படி இருக்க முடியுமா? என்னால் வந்துட்டு நல்லவனாக மாற முடியாது. அதாவது சிட்டி சொல்கிறார், நான் வந்து நல்லவனாக மாற மாட்டேன், ஆனால் ஒன்று கெட்டவனாக மாற்ற முடியும்ல அப்படின்னு சொல்லி ட்ரக் இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போடுறார். அதாவது இந்த இன்ஜெக்ஷன் ட்ரக் இருக்குது, இந்த ட்ரக் இருக்கிற இன்ஜெக்ஷனை உனக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ நீ ட்ரக் அடிச்சுட்டே இப்போ உன்னை இப்போ வெளியே விட்டுட்டு போலீஸ்க்கும் பின்னாடியே போட்டு கொடுத்துருவேன். அந்த பையன் வந்து ட்ரக் அடிக்கிறான், இவன் காலேஜ்லலாம் இவன் தான் ட்ரக்கை ஸ்ப்ரெட் பண்ணுறான் அப்படின்னு உன்னை போட்டு கொடுத்துருவேன். அப்போ நீ என்னை விட மோசமான ரவுடியாக மாறிடுவேன். அதுதான் எனக்கு தேவை. ஒன்று நீ என் கூட சேர்ந்து கெட்டவனாக இருக்கணும், இல்லை நான் உன் கூட நல்லவனாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நீயும் கெட்டவனாக ஆகிறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா முத்து செல்வம் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க, வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய பாலடைஞ்ச பங்களா மாதிரி, லைக் நம்ம எல்லா படத்துலையும் வந்து இந்த ரவுடிஸ்லாம் இருக்கிற இடம் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து தேடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம முத்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு எந்த ரூமில் வந்துட்டு சத்யா இருக்கார் அப்படின்னு. ஸோ கரெக்டாக அந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ண போகும்போது சத்யா நம்ம முத்து வந்து அடின்னு அடித்து சிட்டியும் சரி அவங்க கேங்கையும் சரி அடித்து துவைச்சிட்டு இருக்கிறாரு. இவர் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக போலீஸும் வந்துடுறாங்க. ஸோ போலீஸும் வந்துட்டு கரெக்டாக வந்து நான் இவரை காப்பாற்றிடுறாங்க, நம்ம சத்யாவை காப்பாற்றிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சத்யா ரொம்ப அவங்களோட மாமாவை கட்டி பிடிச்சி அழுகிறார். லைக் முத்துவை கட்டி பிடிச்சி, மாமா நீங்கள் இல்லைனா என்னோடய லைஃபே என்ன ஆயிருக்கும், எக்ஸாம் இன்றைக்கி எழுத முடியாமல் போயிருக்கும், அது ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு போது, டே இதனால் என்னடா இருக்குது வாடா அப்படின்ற மாதிரி முத்து சத்யாவை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் வந்துட்டு அவனுங்க இந்த சிட்டி இந்த அந்த கூட அந்த எல்லா ரவுடிங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ முத்து கேட்குறாரு, சார் எப்படி சார் கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அப்படின் போது, இல்லை எங்களுக்கு இன்னொரு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணார், நம்ம அருணை தான் சொல்கிறாங்க, அவர் இன்ஃபார்ம் பண்ணதை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின் போது, சரி ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு, நல்லவங்களுக்கு கடவுள் எப்போதுமே துணையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சுட்டாங்க. ஸோ நாளைக்கு எபிசோடில் யார் அந்த போலீஸ், யார் வந்து சீதாக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாக அருண் சீதாவோட அந்த லவ் ட்ராக் உள்ளே வரப்போகுது, காதல் கல்யாணமாக மாறப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா முத்துக்கும் நம்ம அருணுக்கும் ஆகாது இல்லையா, இதுக்கு மேலே அந்த சம்பவங்கள் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது, அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.